புதிய பாட்டின் காலத்துல ஆண்டவருக்கு பிற்பாடு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அநேகர் மிகவும் கொடூரமான கஷ்டங்களை அனுபவித்து பாடுகளை அனுபவித்து மரித்தார்கள். அன்றைக்கு நீரோனுடைய காலகட்டத்தில் கொலை செய்த பரிசுத்தவான்களை கொலை செய்தாங்க. எப்படி தெரியுமா? ஹல்லேலூயா, ஒரு பரிசுத்தவானை பிடித்தாய் சென்றால் அந்த மனுஷனோடு சேர்த்து ஹல்லேலூயா அந்த ஒரு செத்த டெட் பாடி என்ன செய்வாங்கன்னு அப்படியே சுத்தி துணியினால சுற்றி வச்சு கட்டுவாங்க. அந்த மனுஷனை சுற்றி கட்டுவாங்க, செத்த பொணத்தோடு சேர்த்து கட்டுவாங்க. கட்டின பிற்பாடு அந்த மனுஷனை துரத்தி விடுவாங்க, பரிசுத்தவானை துரத்தி விடுவாங்க. அந்த பரிசுத்தவான் ஹல்லேலூயா அப்படியே நடந்து போவாங்க. தண்ணீர் குடிப்பதற்கு முடியும், ஆனா தண்ணி குடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா ஹல்லேலூயா வனாந்திர அனுபவத்துல தள்ளி விடுவாங்க. அந்த பொணம் அவருக்கு பின்னாக 24 மணி நேரம் அந்த பொணமானது கட்டி வைக்கப்பட்டிருக்கும், துணியினால் சுற்றப்பட்டிருக்கும், அவிழ்க்க முடியாது. ஆனா சில நாட்கள் தாண்டும் பொழுது இந்த புணம் அந்த மனுஷனுடைய பின்னால இருந்து அழுகுவதற்கு ஆரம்பிக்கும். அழுகிறது மாத்திரமல்ல, அந்த அழுகிய புணத்துக்குள்ளாக புழுக்கள் வர ஆரம்பிக்கும். அந்த புழுக்கள் அந்த பிணத்தினுடைய மாம்சத்தை கடித்து புசிக்க ஆரம்பிக்கும். அதை சாப்பிட்டு முடித்த பிற்பாடு அந்த பிணத்தினுடைய மாம்சம் தீரும் முடிவடைகிற நிமிஷத்துல அந்த பரிசுத்தவானுடைய பச்சை மாம்சத்தை அந்த புழுக்கள் பட்சிக்க ஆரம்பித்து சில நிமிஷங்கள் தாண்டும் பொழுது, சில நாட்கள் தாண்டும் பொழுது உயிருள்ள மனுஷன், பச்சையான மனுஷன், ஹல்லேலூயா, புழுத்து ஜீவனுள்ள மனுஷன் அந்த ஹல்லேலூயா சவத்துக்குள்ளாக இருந்ததான அந்த புழுக்கள் அந்த பச்சையான பரிசுத்தவானை புசித்து ஹல்லேலூயா சில நாட்கள் வேதனையோடு அந்த மனுஷன் மராந்திரத்தில் மரித்து போவான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உபத்திரவங்களை பழைய பரிசுத்தவான்கள் சகித்திருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு ஜனமே, உலகத்தில் வருகிற கஷ்டங்களை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, வேதனைகளை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த பாடுகளை அனுபவிக்கும் பொழுதும் பரிசுத்தவான்கள் சொன்னாங்க, இயேசுவே எப்போ வருவீர், இயேசுவே எப்போ வருவீர், இயேசுவே என் கண்ணீரை துடைப்பதற்கு எப்போ வருவீர் என்று சொல்லி கண்ணீரோடு இயேசு 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 என்று சொல்லி தங்கள் ஜீவனை விட்டார்கள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் தேவ சமூகத்தில் வாஞ்சியோடு இருக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தருக்குள்ளாய் ஒருமனப்படுங்க. இந்த கஷ்டம் ஒண்ணு நம்மை அழித்து விடாது.